ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னமா பண்ணுற? இங்கே பாருடா, நம்ம மரத்தில் எவ்வளோ பெரிய பூ பூத்துருக்கு. இதை வச்சு நிறைய சமைக்கணும், வடை சுடணும், கூட்டு பண்ணணும். அதனால க்ளீன் பண்ணிட்டு வெளியே காத்தோட்டமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய பூ. இந்த பூவில் வடை சுட்டா ஊருக்கே கொடுக்கலாம் போல் இருக்குது. இந்த பூவை வச்சு கொஞ்சம் வடை சுட்டு கொஞ்சம் கூட்டு செய்யணுங்க. சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். பருப்பை ஊற வச்சுக்கணுங்க. சரி, அது ஊறட்டும். இப்போது பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரிலாம் சமையல் வீடியோவுக்கு வியூஸே போகிறதில்லைங்க. என்னன்னே தெரியல. ஒருவேளை மக்களுக்கு சமையலில் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ? பேசாமல் சமையல் வீடியோ போடுறதுக்கு பதிலாக ஏதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோ டெலிவரி வீடியோ அந்த மாதிரி ஏதாவது போடலாமோ? என்னோடய ஐடியா எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த வடை சுடுறது ஒரு பெரிய பிரமாதம் ஒன்றும் இல்லைங்க. சாதாரண மசால் வடை தான், பருப்பு வடை தான். அதில் கொஞ்சம் வாழைப்பூ நறுக்கி போட்டு சுட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க வாழைப்பூ வடை. என்ன, வாழைப்பூ உடம்புக்கு நல்லது, அதனால அதை வடையை கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வடை சுட்டாச்சு. வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் பார்ப்போம். என் பையனுக்கு மஞ்சள் தூள் போட்ட தயிர் சாதம்லாம் பிடிக்கும், அதனால் அவருக்கு மஞ்சள் தூள் போட்ட தயிர் சாதம். என் பொண்ணுக்கு மஞ்சள் தூள் போடாத தயிர் சாதம்லாம் பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு மஞ்சள் தூள் போடாத தயிர் சாதம். அப்புறம் வாழைப்பூ சிறுபருப்பு போட்டு கூட்டு, அப்புறம் வாழைப்பூ வடை. காலையில் டிஃபனுக்கு தோசை, அதுக்கு தொட்டுக்க தக்காளி தொக்கு. இதாங்க இன்றைக்கி ஃப்ரைடே எங்கள் வீட்டு சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Bye. Thank you.